கர்த்தர் உனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே மறவாதே. உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை, உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை மறவாதே மறவாதே. கர்த்தர் உனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே மறவாதே. ஆகாயம் பூமியெல்லாம் ஆளுகை செய்வாரேசு, அவர் கிருபைகளை மறவாமல் நீயும் இன்றே பேசு. ஆகாயம் பூமியெல்லாம் ஆளுகை செய்வாரேசு, அவர் கிருபைகளை மறவாமல் நீயும் இன்றே பேசு. அன்போடு நாளெல்லாம் கண்மணி போல காத்திடுவார், அன்போடு நாளெல்லாம் கண்மணி போல காத்திடுவார். துன்பம் நேரும் தருணமெல்லாம் தாயை போல தீட்டிடுவார். மறவாதே மறவாதே. கர்த்தர் உனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே மறவாதே. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சார், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறீங்களா அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கைனா முதல்ல என்ன சார் இது? பரிசுத்தமாக வாழ்கிறது, பைபிள் வாசிக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, எப்போதும் கடவுளுக்கு அடுத்த காரியங்களையே சிந்திக்கிறது, நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுறது, நிறைய ஃபாஸ்டிங் மீட்டிங் அட்டன் பண்ணுறது, இவாஞ்சலிசம் ஒர்க் போகிறது, இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது பாவங்களை விட்டு விலகி இருத்தல் ஒன்று, ரைட். ரெண்டாவது, பாவிகளை வெறுத்தல் அல்ல, இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கை, ஐயோ அவங்கெல்லாம் உலக பிரகாரமாக வாழ்கிறாங்க, அவங்களோட நான் சேர மாட்டேன், அவங்கள பார்த்தா எரிஞ்சு விடுறது இல்லை, அவங்க செய்கிற காரியங்களெல்லாம் பெருசாக குற்றமாக பேசுகிறது. நல்லா புரிஞ்சுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா நான் சொன்ன இதெல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் இல்லைன்னா கூட சக மனிதனை சகித்து கொள்வதும், தவறுகளை சகித்து கொள்வதும், பாவிகளை பொறுத்து கொள்வதும் கூட ஒரு ஆவிக்குரிய வாழ்வின் அடையாளம். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், ஐயோ அவங்க பக்கத்துலேயே போக மாட்டேன்னு, நான் பரிசுத்தமாக இருக்கேன், நான் பயங்கரமாக ஊழியம் செய்கிறேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், ஒரு நாள் கூட திங்கட்கிழமை எங்கே போவேன், செவ்வாய்க்கிழமை அங்கே போவேன், புதன்கிழமை எங்கே போவேன் அப்படின்னு டைம் டேபிள் சொல்கிறவங்கலாம் ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு உள்ளவங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையே வாழ்கிறேங்கிற பெருமையே மிகப்பெரிய ஆபத்து. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பேஸ் என்ன தெரியுமா? நான் பாவங்களோடு சேர்ந்து வாழணும்னு சொல்ல, அதை அக்செப்ட் பண்ண சொல்ல. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா அவனை பொறுத்துக்கிறது, அவனை சகித்துக்கிறது, உன்னுடைய அன்பால் அவனை மாற்றுவது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதல் அடையாளம். நான் சுத்தமாக இருக்கிறது இல்லை, சுந்தி உலகத்தில் சுத்தமாக இல்லைன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்னு நினைக்காது. அவங்கள பொறுத்து கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல். இப்போ அன்னை தெரசாவை எத்தனை பேர் எதிர்த்திருப்பாங்க, இவாஞ்சலிஸ்ட்டை எத்தனை பேர் எதிர்த்தாங்க, ஜீகன் பால்க்கு எத்தனை பேர் எதிர்த்தாங்க, அவங்களெல்லாம் அவர் எதிர்த்துட்டு அப்பா நான் மட்டும் நல்லா இருக்கேன்னு நினைக்கல. அவர்களையும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு வாழ்வது. நான் சகித்து கொண்டு பொறுத்து வாழ்கிறதுன்னு யாரும் இல்லை, நம்ம கூட நம்ம சொந்தக்காரங்க, நம்ம கூட வேலை செய்கிறவங்க சில தவறுகள் செய்வது இயல்பாக இருக்கும். அது ஒரு பெருசாக பேசி அது கோவப்பட்டு காட்சி, ஏன்னா நான் எவ்வளோ கரெக்டாக இருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ பர்ஃபெக்ட் தெரியுமா, நான் எவ்வளோ பரிசுத்தம் தெரியுமா, அவங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறதுல ஆவிக்குரிய வாழ்க்கை அடிபட்டு போயிடும். அப்படிப்பட்டவர்களையும் பொறுத்து சகித்து உன்னுடைய பொறுமையால் அன்பால் அவர்களை மாற்றுகிற குணம்தான் சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளம். நீங்கள் நிறைய பைபிள் ஸ்டடிக்கு போங்க, நிறைய ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போங்க, நிறைய ப்ரீச்சிங்கு போங்க, நிறைய டீச்சிங்கு போங்க, நிறைய கேளுங்க, நிறைய கொடுங்க, எல்லாம் இருக்கட்டும். சக மனிதனை சகித்து கொள்ளவும் பொறுத்து கொள்ளவும் முடியாமல் இவை அத்தனையும் வீணாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளங்கள் இவையெல்லாம் என்றாலும் அடிப்படை சக மனிதனை உன் அன்பால் பொறுமையால் திருத்த உனக்கு முடியும் என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்திருக்கிறாய் என்று பொருள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். விட்டாச்சு நமக்கு ஹாலிடேஸ், விபிஎஸ் நாட்கள் ஜாலிடே. வான்மலரின் ஆன்லைன் விபிஎஸ் மே மாதம் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. விட்டாச்சு நமக்கு ஹாலிடேஸ், முதல் 5 நாட்கள் 5 பாடங்கள். 18ஆம் தேதி வான்மலர் விபிஎஸ் திருவிழா. Jesus is the way of salvation. மறந்து விடாதீர்கள். மே மாதம் 13 முதல் 18 வரை ஆன்லைன் விபிஎஸ். திகுதிகுவேன கூட்டம் கூடி தகதகவேன ஆட்டம் போட்டு விட்டாச்சு நமக்கு ஹாலிடேஸ். அன்பான வான்மலர் நேயர்களே, இந்த இனிய காலை வேளையில் இயேசு ஆண்டவருடைய இனிய பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன். பாபிலோனிய பேரரசராகிய நேபுகாத்நேச்சர் தன்னுடைய அரண்மனையில் மாடியில் ஏறி உலவி கொண்டிருக்கிற ஒரு வேளையில் தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட தன்னுடைய தலைநகராகிய நினிவே பட்டணத்தை பார்க்கிறார். அது மிக செல்வ செழிப்பாக இருக்கிறதை பார்க்கிறார். அதில் தன்னுடைய அரண்மனை மிக நேர்த்தியாக அழகாக கட்டப்பட்டிருக்கிறதை பார்த்து அதில் ஒரு பெருமை கொள்ளுகிறார். தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட அந்த நகரத்தின் அழகை பார்க்கிறார், அங்கே இருக்கிற மக்களை பார்க்கிறார், அதனுடைய செல்வத்தை பார்க்கிறார். இதையெல்லாம் பார்த்த உடனே அவருடைய மனதுக்குள்ளாக ஒரு பெரிய செருக்கு, ஒரு பெருமை, தற்பெருமை உண்டாகிறது. இதையெல்லாம் நான் செய்திருக்கிறேன், என்னுடைய அறிவினாலே போர் திறமையினாலே அநேக நாடுகளை தோற்கடித்து இன்றைக்கு பாபிலோனிய பேரரசை உருவாக்கி இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அயல் நாடுகளிலிருந்து மக்களை அடிமைகளாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். அவருடைய நாடுகளுடைய சொத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து, பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து அழகிய அரண்மனையை கட்டி எழுப்பியிருக்கிறேன் என்று சொல்லி அவர் மிக பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தானியேல் எழுதின புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார். அப்பொழுது அவன், என் வலிமையின் ஆற்றலால் அரசன் வாழும் மாளிகையாகவும் எனது மாட்சிமின் மகுடமாகவும் நான் கட்டி எழுப்பினதன்றோ இந்த மாபெரும் பாபிலோன் என்று சொல்லி தன் மனதுக்குள்ளே தன்னை பாராட்டி பெருமிதம் கொண்டு அவர் சந்தோஷப்படுகிறார். இது எல்லாம் என்னால் ஆனது, நான் இதை செய்திருக்கிறேன், ஆக நான் என்னுடையது, என் மூலமாக தான் இதெல்லாம் நடந்திருக்கிறது, இவை எல்லாவற்றுக்கும் நானே மூல காரணம் என்று சொல்லி கடவுளுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிற அந்த சூழ்நிலையில தான் கடவுள் அவரை கடிந்து கொண்டு தண்டிக்கிறார். தண்டனை என்ன தெரியுமா? அவர் 7 ஆண்டுகள் மனித சமுதாயத்திலிருந்து விரட்டப்படுகிறார். மாட்டை போல புல்லை மேய்கிறார். தலைமயிர் கழுகுகளின் இறகுகளாக மாறி போகிறது. அவருடைய நகங்கள் எல்லாம் பறவைகளுடைய நகங்களைப் போல மாறி வளருகிறது. வானத்தின் பனியில நனைந்து தெருவில் வாழ்கிற மிருகத்தோடு மிருகமாக அல்லது பறவைகளோடு பறவையாக மனித சமுதாயத்திலிருந்து விலக்கப்பட்டவராக 7 ஆண்டுகள் அவர் தண்டனை பெறுகிறார். ஏன் இந்த தண்டனையை கடவுள் கொடுக்கிறார் என்று சொன்னால், நான் என்னுடையது, என்னால் தான் இதெல்லாம் செய்தேன் என்கிற தற்பெருமையினுடைய மிகுதியினால, மனமேட்டிமையினால அடைந்து கடவுளுடைய தண்டனைக்கு ஆளாகிறார். ஏனென்று சொன்னால், நேபுகாத்நேச்சர் என்கிற மனிதரை பேரரசனாக மாற்றியதும், அவனுடைய வாழ்க்கையில் கண்ட போர்களில் வெற்றிக்கெல்லாம் காரணமாக இருந்தவரும், அவனுடைய செல்வ செழிப்புக்கும் அவருடைய நாட்டின் வளர்ச்சிக்கும் காரணமாக இருந்தவர் கடவுள் என்பதை மறந்து தன்னையே இந்த மனமேட்டிமை கடவுளாக அவரை மாற்றிக்கொள்வதற்கு அல்லது நினைப்பதற்கு உதவினர்.
இதை தான் கடவுள் கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களில் நாம் செய்திருக்கிற சாதனைகளை குறித்து, நாம் உயர்ந்திருக்கிற நிலையை குறித்து, நம்முடைய குடும்ப வாழ்வை குறித்து, நம்முடைய பின்னணியை குறித்து, நம்முடைய கல்வியை குறித்து, நாம் செய்திருக்கிற சாதனைகளை குறித்து மிகப்பெரிய பெருமை கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். அதை வாய்விட்டும் பலரிடத்துல சொல்லுகிறோம், இதெல்லாம் நான் செய்தது, என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும், இது என்னுடைய சாதனை என்று சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளுகிறோம். அது பல நேரங்களில் நம்மை உயர்த்துவதற்கும் மற்றவர்களை நமக்கு கீழாக தாழ்த்துவதற்கும் அல்லது நம்மை விட அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி மற்றவர்களை தாழ்த்துவதற்கும் அது காரணமாக மாறி போகிறது. இந்த சூழ்நிலையில்தான் கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தருகிறார். பவுல் அதை பிலிப்பு திருச்சபைக்கு எழுதுகிற போது 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும். அவருடைய மனநிலை என்ன என்று சொன்னால், அவர் கடவுளாய் இருந்ததை பெருமை பாராட்டாமல், உயர்ந்ததாக நினையாமல், தன்னை தாழ்த்தி நம் எல்லாருடைய வாழ்வின் உயர்வுக்கும் மீட்புக்கும் காரணமாக தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறதாக இருந்தது. ஆக கிறிஸ்துவினுடைய மனநிலை நம்மிலே குடிக்கொள்ள வேண்டும். நான் தான் எல்லாம் அப்படின்ற நிலையை மாற்றி, இதையெல்லாம் கடவுள் எனக்கு செய்வதற்கு உதவி செய்தார், கிறிஸ்து அப்படிதான் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார், தன்னை தாழ்த்தினார், எளிமையானவராக மாற்றினார், எல்லா மக்களையும் உயர்வதற்கும் வாழ்வதற்கும் தன்னை ஒரு கருவியாக மாற்றிக்கொண்டார். அதற்காக அவர் பெருமை பெற்றுக் கொள்ளவில்லை, அதுக்கு பதிலாக எல்லாரும் வாழ்வதற்கு தன் உயிரை கொடுத்தார். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற மனநிலை நம்மிலே இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால், மனமேட்டிமையோடு வீண் பெருமைகளை பேசி அதை தொடர்ந்து நான் இப்படி அப்படி என்று சொல்லி விளம்பரப்படுத்திக் கொள்கிற விளம்பர பிரியர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லது கிறிஸ்து இயேசுவில் உள்ள மனத்தாழ்மை, எளிமை, அன்பு, எல்லாரையும் உயர்த்துகிற பண்பு, இவைகள் நமக்கு இருந்தால் அதுதான் உண்மையான கிறிஸ்துவனுடைய வாழ்வாக இருக்க முடியும். இதையே நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஆண்டவர் அழைக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களில் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். உங்களை பரிசோதித்து கொள்ளுங்கள். அவருடைய மனநிலையை உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு முன்வாருங்கள். அப்படி நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் கிறிஸ்துவினுடைய அடியாராக, அன்புக்குரியவர்களாக இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ்ந்து அவருடைய அன்பை இந்த உலகத்துக்கு பறைசாற்ற முடியும். வேண்டுதல் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட செய்தியில் நேபுகாத் நேச்சார் தன்னைத்தானே வீணாக பெருமை பேசின போது நீர் அதை விரும்புகிற கடவுளாக இல்லாமல், அவர் தன்னுடைய சாதனைகளை பெருமையாக எண்ணி மகிழ்ந்த போது அவரை நீர் தண்டித்தீர் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆண்டவரே, நாங்களும் கூட பல நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடைந்திருக்கிற வெற்றிக்காக, சாதனைகளுக்காக எங்களை நாங்களே புகழ்ந்து தற்பெருமை பேசுகிறவர்களாக, விளம்பர பிரியர்களாக இருக்கிறோம். இதை மாற்றி உம்மை போன்ற மனநிலை உடையவர்களாக எங்களை எளிமையாக்கி தாழ்த்தி உம்மை முன்னிறுத்தி உம்மை பின்பற்றி வாழ்கிற வாழ்வை எங்களுக்கு அருளி உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள் செய்யும்படி இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர் 105 பாந்தியன் சாலை 2வது தளம் மியூசியம் எதிரில் எக்மோர், சென்னை 6008.